வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான ஒரு ஆப்பம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கப் அளவு பச்சரிசி மாவு ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் சேர்த்தா போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி தோசைக்குள்ள ரேசியோ இதில் வராது. நம்ம வந்து கொஞ்சம் பஞ்சு போல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம். இப்போ என்னென்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஊற வச்ச உளுந்து, பச்சரிசி, கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துருக்கோம். அதே போல் கொஞ்சமாக ரைஸும் நம்ம சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா இன்னும் நமக்கு ஸ்மூத் கொடுக்கறதுக்காண்டி தான் நமக்கு வந்து சேர்த்துருக்குறோம். ஆப்போனாவே நல்லா பஞ்சு போல் இருக்கணும். அதே போல் தேங்காய் பால் விட்டு செய்தால் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு தான் நம்ம வந்து நல்லா அது என்ன ஒரு தோசையை விட நல்ல தண்ணி பக்குவத்துக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வேறு எதுவுமே இது புளிக்கிறதுக்கு சேர்க்காததுனால கொஞ்சமாக நம்ம வந்து பழைய இட்லி மாவு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இட்லி மாவு நிறைய சேர்க்காதீங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து இட்லி மாவு சேர்த்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நைஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி பதத்தில் தான் இருக்குது. இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லாவே புளிச்சு ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே அழகாக வந்திருக்கு. ஆப்பத்துக்கு மாவு நல்லா புளிச்சு இருந்தால் மட்டும்தாங்க, இந்த அளவு இருந்தால் மட்டும்தாங்க ஆப்பம் நல்லா சூப்பராக பசுமையாக நல்லா பஞ்சு போல் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, நல்லா கட்டியாக நல்லா புளிச்சு வந்திருக்குது. இது இன்னும் நல்லா நம்ம ஸ்மூத்தாக வந்து நல்லா அடியிலேருந்து மேலேருந்து கீழே நல்லா வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கி தான் விட்டுருக்குறோம். மாவு நல்லா மேலே உப்பி மேலே வந்துருக்குது. இப்போ வந்து இப்போ வந்து இது ஒரு ஆப்பக்கல்லுங்க. நம்ம நான்ஸ்டிக்கில் சுடுறத விட இதில் சுட்டிங்கன்னா ஆப்பம் வந்து நல்ல ஓரம்லாம் நல்ல மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த கல் எங்கள் வீட்டில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இன்னும் அது என்ன சூப்பராக கல் நீட்டாக இருக்குது. ஆப்பம் சுடணுன்னா இந்த கல்லை சுட்டோன்னு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஓரம்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. அதுவே நமக்கு எலும்பி கொடுத்துரும். லைட்டாக நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் தடவிக்கிட்டாலே போதும். சூப்பரான ஆப்பம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக கண்ணா நல்லா பஞ்சு போல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பரான ஆப்பம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து சட்னி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அப்படியே பிச்சு சாப்பிட்றலாம், அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தல வந்து நம்ம வந்து மாவு ஊற்றிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இது நல்லா அழகாக ஓரம்லாம் வந்து நல்லா ஓட்டை விழுந்து எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. இதே போல் உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணுறத விட நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கல் வாங்கி ஆப்பச்சட்டி வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.